எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு மற்றும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சரும பாதுகாப்பு மற்றும் தோலில் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து விளக்கமளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் நோயியல் துறை இயக்குனர், பேராசிரியர் மற்றும் தலைவருமான டாக்டர் உதயசங்கர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், இப்போ இந்த கிளைமேட்டில் நம்மளோட சருமம் எப்படி பாதுகாக்கிறது? ஏன்னா வின்டர் சீசன் இப்போ, ஏன்னா நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணாவே ஒரு மாதிரி ஒயிட்டாக பேச்சஸ்லாம் வரும் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எப்படி இந்த கிளைமேட் சீசனில் நம்ம பாதுகாக்கிறது? நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஸ்கின்னை நம்ம கொஞ்சம் கேரல் போட்டாலே ஒயிட்டாக வரும். இப்போது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது இருக்கிறது நம்ம இப்போ குளிர்காலத்தில் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம காற்றில் இருக்கிற ஈரப்பதம் குறைஞ்சிடும். காற்றில் ஈரப்பதம் குறையிறதால நம்ம தோலில் இருக்கிற ஈரப்பதமும் குறைஞ்சிடும். தோலில் ஈரப்பதம் குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் ரொம்ப வறண்டு காணப்படும். அந்த ஸ்கின் வறட்சியால் ஏற்படுற பிரச்சனைகள் தான் அது. ஸோ அந்த ஈரப்பதம் குறைஞ்சி உலர்ச்சி ஆகி சம்டைம்ஸ் அரிப்பு ஏற்படலாம். சில பேருக்கு ரொம்ப வறட்சி ஏற்படுறப்போ பழமாக கூட வெடிக்கும் ஸ்கின். சில பேருக்கு அலர்ஜி, இந்த எக்ஸிமா போன்ற அலர்ஜிகள் கூட ஏற்படலாம். இந்தமாரி பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வின்டர் சீசன், இந்த குளிர்காலத்தில் இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி டேக்கிள் பண்ணணும்னு பார்க்கணும். முக்கியமான சில பாதுகாப்பு முறைகள் நம்ம பயன்படுத்தணும். முக்கியமாக ஒன்று, நம்ம தினமும் காலையில் குளிப்போம். ஸோ நம்ம இந்த குளிர்காலத்தில் குளிக்கிறப்போ நிறைய பேர் வெந்நீரில் குளிப்போம். நம்ம ரொம்ப சூடான வெந்நீரில் குளிக்கக்கூடாது. ஒரு வெதுவெதுப்பான வெந்நீரில் நம்ம குளிக்கணும் முதல். அடுத்தது, குளித்து முடித்த பிறகு ஒரு நாளைக்கு 2 முறை மாய்ஸ்சரைசர்னு சொல்லப்படுகிற அந்த எண்ணெய் பசை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த க்ரீம்ஸை அப்ளை பண்ணணும். எப்போ அப்ளை பண்ண பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம குளித்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி கொஞ்சம் மாய்ஸ்சர் உள்ளார இருக்கும். ஸோ அதை ரீட்டைன் பண்ணுற மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளார மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மாலை ஒரு முறை நாம் அப்ளை பண்ணலாம். மாலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை, குளித்தாலும் குளித்த பிறகு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் குளிக்கிற நேரத்தை ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளார நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம துணி துவைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் துணி துவைக்கிறோன்னா கை எல்லாமே சுருக்கமாகிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளார இருக்க தண்ணீர் வெளியே வந்துடுது. ஸோ அதே போல் தான் குளிக்கிறப்போ ரொம்ப நேரம் இதமாக இருக்குது நம்ம குளித்தோம்னா ரொம்ப வறட்சி ஏற்படும். அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் குளித்து வந்துட்டு உடனே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அப்புறம் பிறகு மாலையில் ஒரு முறை மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம். ஓகே டாக்டர், இப்போ மாய்ஸ்சரைசர்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அது ஏதாவது ப்ராடக்டாக வாங்கணுமா, இல்லை நம்ம வீட்டில் இருக்க எண்ணெய் ஏதாவது தேய்ச்சா கூட போதுமா? நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த நிறைய மாய்ஸ்சரைசர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. யாரால் வாங்க முடியுமோ அதை வாங்கி பயன்படுத்தினா நல்லது. வாங்க முடியாதவங்க நிச்சயமாக அட்லீஸ்ட் தேங்காய் எண்ணெய் போன்ற இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வெளியே தெரிகிற இடங்களில் நிச்சயமாக இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும். முகம், கை, கால் இந்த இடத்துல கம்பல்சரியாக யூஸ் பண்ணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால ஏதாவது டேன் ஆகுமா? ஃபேஸ் ஏதாவது ஆயில் வழிகிற மாதிரி இருக்குமா? எண்ணெய் தேய்ச்சாலே ஆயில் தானே அது. ஸோ ஆயில் டேன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போது அது எண்ணெயால் டேன் கிடையாது. நம்ம எண்ணெய் தடவிட்டு வெளியே போகிறப்போ அந்த புற ஊதா கதிர்கள் ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு டேனிங் மாதிரி தெரியலாம். அதுதான். ஸோ இது முக்கியமாக இன்னொன்று நான் சொல்லணும். இந்த மாய்ஸ்சரைசர் பண்ணுறப்போ நான் ஃபேஸு, கை, கால்லாம் சொன்னேன். நம்ம உதடும் ரொம்ப வறண்டு போயிடும். ஸோ முக்கியமாக இன்னொன்று சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உதடு வறண்டுச்சுன்னா அவங்க நாக்கு எச்சி பண்ணி அதை நக்கிட்டே இருப்பாங்க. அது தவறான செயல். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக அந்த தண்ணியோ அந்த எச்சி படப்பட அது இன்னும் அதிகமாக வறண்டு போகும். ஸோ அதை நிறுத்திட்டு இந்த வேஸ்லின் லிப் பாம் மாதிரி இருக்குது பாருங்கள், அது இல்லை தேங்காய் எண்ணெய், அது கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது முக்கியம். அரிப்பு ஏற்படுது, பேச்சஸ் வருது அப்படின்னா உடனே ஒரு தோல் மருத்துவர் அணுக வேண்டும். ஓகே டாக்டர், இப்போ இந்த கிளைமேட்டில் என்ன மாதிரியான சோப் நம்ம எடுத்துக்கலாம்? பிஹெச் லெவல் பார்த்து எடுக்கணுமா, இல்லை ஏதாவது பர்டிகுலர் சோப் இந்த கிளைமேட்டில் எடுத்துக்கிறதுக்கு? ஓகே, கெமிக்கலாக பார்த்தீங்கன்னா சோப்புன்னு பார்த்தாலே பேசிக், அதாவது பிஹெச்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், 7 பிஹெச் நியூட்ரல் பிஹெச். அபோவ் 7 இஸ் பேசிக் ஆல்கலி, பிலோ 7 இஸ் அசிடிக் பிஹெச். இந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அசிடிக் பிஹெச்சில் இருக்கிற அதை நம்ம சோப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோப்புனால பை டெஃபினிஷன் இட்ஸ் அன் ஆல்கலி. அதனால் நாம்
ஒரு pH 5.5 போல் இந்த சிண்டெட்டுன்னு சொல்லுவோம், சிண்டெட்டுன்ற கெமிக்கல். ஸோ அது பேஸ் பண்ண கிளென்சிங் பார்ஸ், ஏன்னா சோப்பு நாம் சொல்ல மாட்டோம், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை சோப் ஃப்ரீ மைல்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, நம்ம நிறைய பேருக்கு இந்த வாசனை இருக்கிற சோப் பிடிக்கும். பட் இந்த இந்த வெதரில் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஸ்கின் ட்ரையாக இருக்கிறப்போ இது வந்து அலர்ஜி காஸ் பண்ணலாம். அதனால் அந்த கடினமான ஹார்ஷ் சோப்ஸ் அதை அவாய்ட் பண்ணணும். pH 5.5 கீழே இருக்கிற சிண்டட் பேஸ் சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த பெர்ஃப்யூம்ஸ் இல்லாத மாதிரி சோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது 2 பேர் ஸ்கின் டைப்புக்குமா, பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ஃபுட்டை உள்ள இன்டேக் எடுத்துக்கலாம்? ஸ்கின் ஹெல்த்தியாக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கின்னுக்கு எது ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். ஒன்று, நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவைப்படும். ஸ்கின் நம்ம யூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது. விட்டமின் ஏ நமக்கே தெரியும், நம்ம கேரட்டில் இருக்குது, பப்பாளியில் இருக்குது, முருங்கைக்கீரை, இது எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸு. ஸோ அதை எடுத்துக்கலாம். அதேபோல் விட்டமின் சி, அது அகெயின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம எல்லா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, இது எல்லாமே இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் விட்டமின் இ அண்டு நல்ல கொழுப்புகள் இருக்கிற இது, அதாவது பாதாம், வேர்க்கடலை, இந்த போல் விதைகளை நாம் எடுத்துக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது, மீன், ஆளி விதை, இந்த வால்நட் போன்ற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அதெல்லாம் கூட எடுத்திங்கன்னா அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஸ்கின்னோட ட்ரைனஸை குறைக்கும். அதேபோல் புரதசத்துக்கு நாம் பருப்பு, பால், அந்த மாதிரி அந்த யாருக்கு எது ஒத்துக்குமோ அதை எடுத்துக்கலாம். தண்ணீர் பற்றி நம்ம பேசணும். முக்கியமாக தண்ணீர் வந்து இந்த வறட்சியான காலத்தில் மினிமம் நான் ஒரு 2-3 லிட்டர் தண்ணி நிச்சயமாக ஒரு நாளைக்கு நம்ம குடிச்சாகணும். தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்துக்கு அதிகமான சர்க்கரை, ஜங்க் ஃபுட்ஸ், எல்லா ஹெல்த்துக்குமே அதுதான் நாம் சொல்லுவோம், ஸ்கின் ஹெல்த்துக்கும் அதுதான். அதே போல் புகைப்பிடித்தல், மதுபானம், இதை தவிர்த்தோம்னாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ 8 hours ஸ்லீப்பிங்ன்றது மஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆமாம் வந்து யாருமே 8 hours ஸ்லீப்பிங் இல்லை, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்கின் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது டாக்டர்? நிச்சயமாக டேமேஜ் இருக்கும். 8 hours நைட் ஸ்லீப், அது ஏன்னா 8 hours நான் பகலில் தூங்குறன்றது இல்லை. ஏன்னா நம்மளோட இந்த சிர்கேடியன் ரிதம்னு இருக்கு இல்லையா, ஸோ அது பொறுத்து பார்த்தோம்னா நம்ம 8 hours நைட் ஸ்லீப் கம்பல்சரி. அது இல்லாமல் போச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருவளையங்கள் ஏற்படலாம். அதே போல் சின்ன வயசுலேயே கொஞ்சம் வயதான தோற்றம் போல் ஆகிடும் அது. ஸோ அது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்கின் வந்து ரீஜென்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னு மட்டும் இல்லை, எனிதிங், ஏதாவது ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆகுது, ஒரு உடம்புக்கு ஜுரமே அடிக்குதுன்னா கூட நம்ம தூங்குகிற டைமில் தான் வந்து அந்த ரிப்பேர் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா மினிமம் 7 to 8 hours ஆஃப் நைட் ஸ்லீப், இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே டாக்டர், இப்போ ஸ்கின்னில் நிறைய டைப் இருக்குல்ல சார், ஆயிலி ஸ்கின்னு அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஸ்கின்னுக்கும் என்னென்ன மாதிரி பிம்பிள்ஸ், ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும், ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி டைப் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்கின் டைப்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கலாக சயின்டிஃபிக்காக எப்படி ஸ்கின் டைப்ஸ் பிரிச்சிருப்பாங்கன்னா, ஒன்று வந்து கலர் ஆஃப் த ஸ்கின் பொறுத்து இருக்குது. ஒன்று ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப்ஸ்னு சொல்லுவோம். வெள்ளையாக இருக்கிறவங்க, இப்போ பிக்மெண்ட்டே இல்லாத இருக்கவங்க ஸ்கின் டைப் 1ன்னு இருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்கும் 6ன்னு இருக்கும். இடையில் வந்து 2, 3, 4, 5 அந்த மாதிரி வரும். ஸோ வெள்ளையாக இருக்கிறவங்க ஸ்கின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த புற ஊதா கதிர்களால் அந்த ஸ்கின் சீக்கிரம் எரிக்கப்படும், தீஞ்சிடும். பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கின் சன்பர்ன்ஸ்னு சொல்லுவோம். அந்த சன்பர்ன்ஸ் வரப்போ, அந்த அடிக்கடி சன்பர்ன்ஸ் வந்ததுன்னா அது ஸ்கின் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே வந்து கொஞ்சம் நம்ம நேரத்தில் இருக்கப்போ விச் வில் பி ஸ்கின் டைப் 4, 5 அந்த மாதிரி இருக்கப்போ அந்த ஸ்கின் வந்து பேர்ன் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. நம்ம வெயிலில் போனால் கூட பேர்ன் ஆகும், ஆனால் டேன் ஆகும். அவங்க வெள்ளையாக இருக்கவங்க பேர்ன் ஆகும், ஆனால் டேன் ஆகாது. பட் நமக்கு டேனிங் நடக்கும். டேனிங் இஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். நாம் உடனே நம்ம கருத்துட்டோம் அப்படின்னு போய் நம்ம டாக்டர்கிட்ட இருப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு அது கேன்சர் வராமல் தடுக்குது. ஒரு அம்ப்ரல்லா மாதிரி, ஒரு குடை மாதிரி அந்த பிக்மெண்ட் டிஸ்பர்ஸ் ஆகிட்டு நமக்கு அது ஹெல்ப் தான் பண்ணுது. ஸோ இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கின் டைப்ஸும் இருக்குது. இப்போது சிலரோட ஜெனட்டிக் பேசிஸ் அது பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின். இந்த ஆயிலி ஸ்கின் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அந்த பியூபர்ட்டி, அதாவது அந்த வயதுக்கு வர டைமில் அந்த ஹார்மோனால் அந்த சுரக்கிறதால அந்த எண்ணெய் சுரப்பே அதிகமாக எண்ணெய் சுரந்து
ஆயிலி ஸ்கின் வரும். அந்த டைமில் சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனாக சேர்ந்து அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரலாம். அது கூடயே சேர்ந்து தலையில் டேண்ட்ரஃப் மாதிரி வரலாம். ஸோ நீங்கள் சொல்கிற இன்னொரு ட்ரை ஸ்கின் டைப் நீங்கள் சொன்னீங்க. ட்ரை ஸ்கின் இப்போ வின்டரில் முக்கியமாக இந்த குளிர்காலத்தில் ரொம்ப ட்ரை ஆகும். அதனால தான் அந்த மாய்ஸ்சரைசிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே சார், இப்போ பிம்பிள்ஸ் வருது இல்லையா, ஒன்று அது ஃபுட்டால் வருதா, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருதா, இல்லை ப்ரெஷர், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதனால வருதா? நீங்கள் சொல்கிற எல்லாமே இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்மோன். நான் ஏற்கனவே சொல்ல போய் பிம்பிள்ஸ் யாருக்கு வருது பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வயசில் ஆரம்பித்து 20-21 வயசு வரைக்கும் போகும். ஸோ நம்ம அந்த வயதுக்கு வரும் டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இந்த ஆண்களுக்கான சுரக்கும் இந்த டெஸ்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோன், அது பெண்களுக்கும் சுரக்கும், கொஞ்சமாக சுரக்கும், ஆண்களுக்கும் சுரக்கும். ஸோ அந்த ஹார்மோன் அதோட இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம உடம்புல இருக்கிற எண்ணெய் சுரப்பி அதிகமாக எண்ணெய் சுரக்கும். அது எண்ணெய் சுரக்கிறப்போ நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது, ப்ரோபியனோ பாக்டீரியா மேக்னஸ்னு. அது வந்து அந்த எண்ணெய் சுரப்பி இன்ஃபெக்ட் பண்ணும். அது இன்ஃபெக்ஷன் பண்ண உடனே இந்த ஸ்வெட் அந்த கிளான்ஸ் அந்த சுரப்பியோட ஒரு வீக்கம் கொடுக்கும். வீக்கம் கொடுத்துட்டு அதில் அடைப்பு ஏற்படும். அடைப்பு ஏற்பட்ட உடனே இது எல்லாமே முட்டை முட்டையாக மாறும். அதில் சீழ் பிடிக்கலாம், சின்ன சின்ன கட்டியாக வரலாம். இதுதான் நம்ம பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மெயினான இது அதாவது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், ஹார்மோனல் சேஞ்சஸ். அடுத்து சில ஃபுட்ஸு பார்த்திங்கன்னா ஹை கார்போஹைட்ரேட், இப்போ சாக்லேட்ஸ், அது டெஃபினட்டாக உண்டு. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் கூட ஒரு ஸ்டடி பண்ணோம், இந்த எஃபெக்ட் ஆஃப் டெய்ரி ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது பால் பொருட்களை குறைச்சோன்னா ஆக்னி எப்படி இந்த பிம்பிள்ஸ் குறையுதான் பார்த்தா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பால் பொருட்களை அவாய்ட் பண்ணால். ஸோ அதே போல் ஃபுட் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். ஆல்சோ ஸ்ட்ரெஸ், எனி டிசீஸ் ஸ்ட்ரெஸ் பிளேஸ் அ ரோல். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிம்பிள்ஸை சும்மா விட மாட்டாங்க. ஒன்று வந்த உடனே கையை வச்சு பிச்சுட்டே இருப்பாங்க. நோண்டி எடுத்துகிட்டு அது கருப்பாக்கிட்டு அது தழும்பாக்கிட்டு பள்ளமாக தழும்பாக்கி தான் விடுவாங்க. ஸோ பிம்பிள்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா. ஓகே டாக்டர், இப்போ அந்த பிம்பிள் பிளாக் ஆகும்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் மறைக்க முடியுமா? அதுக்கும் ஃபுட்டு தான் ஹெல்ப் பண்ணணுமா? ஃபுட்டு முக்கியம் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து ஜென்ரலாக இது நார்மல் தானே, நம்ம வந்து இது எல்லாருக்கும் வர்றது அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். பட்டு இது பார்த்திங்கன்னா அந்த சோஷியலைசிங், அதாவது அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் வருது. ஸோ ஒரு நல்லா படிக்கக்கூடிய பையனோ பொண்ணோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறப்போ அவங்க முகத்தில் வெளியே தெரிகிறப்போ ஏற்படுறப்போ அவங்களுக்கே ஒரு தாழ்வான மனப்பான்மை உருவாகுது. ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணுன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன். நம்ம பிம்பிள்ஸ்னு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தோல் மருத்துவர் அணுகி நம்ம அதுக்கான வைத்தியத்தை ஆரம்பிச்சோன்னா அந்த பிம்பிள்ஸ் வரதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கான பிக்மெண்டேஷன் வரது, அந்த தழும்பு வரது எல்லாத்தையுமே குறைச்சிடலாம். இதுதான் முக்கியம். ஏன்னா பிம்பிள்ஸ் வந்து நம்மளை ஒன்றும் ஒரு பெரிய அளவில் பாதிக்க போகிறதில்ல, பட் அந்த குழந்தைக்கு அந்த மனசளவில் பாதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த பீரியட், அதாவது இந்த டீனேஜ் பசங்களாம் வந்து பிம்பிள் வந்தாவே என் ஸ்கின் ஏதோ ஆயிருச்சு, வெளியே போகிறத தவிர்க்கிறாங்க. ரொம்ப அதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க இல்லையா? ஆமாம், நிச்சயமா. ஓகே டாக்டர், இப்போ மச்சம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, ஒரு சிலவங்களுக்கு பிறக்கும் போதே மச்சம் இருக்கு இல்லையா. இப்போ அந்த மச்சம் வந்து ஒரு சில பீரியட் டைம், அதாவது ஏஜ் ஏற ஏற அவங்களோட மச்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா. இப்போ நம்ம மச்சத்தை பற்றி எப்படி அதை டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம்? அதே பிளாக்லேயே இருந்தால் நார்மலா, இப்போ கலர் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதாவது இன்னார்மலா? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன போதே மச்சம் வந்து விதவிதமான மச்சங்கள் இருக்குது. நம்ம அது உள்ளார டீட்டெயிலாக போகிறதில்ல. சில மச்சங்கள் பிறக்கும் பொழுதே இருக்கும், சில மச்சங்கள் பிறந்த பிறகு உருவாகக்கூடிய மச்சங்கள் இருக்குது. ஸோ பிறக்கும்போதே இருக்க மச்சத்தை நம்ம கஞ்சனிட்டல் மெலனோசைட்டிக் நியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த வேறு ஸ்கின் டைப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபிட்ஸ்பேட்ரிக் 1-6 வெள்ளையாக இருக்கிறவங்க ஃபிட்ஸ்பேட்ரிக் 1 வருவாங்க. ஸோ அந்த வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு அந்த புற ஊதா கதிர் இது பண்ணாது, தடை ஏற்படாது. அது போய் அந்த மச்சத்தை பாதிக்கலாம். அது போய் அங்கே மியூட்டேஷன் பண்ணி ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு அதுக்கான வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் நாமளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரு ரொம்ப நாள் இருக்கிற மச்சம் பெருசானாலோ அதோட மார்ஃபாலஜி வேறு, அந்த டெக்ஸ்சர்னு சொல்லுவோம், அதாவது அதோட திக்னஸ் மாறினாலோ கலர் மாறினாலோ அதில் ஏதாவது சிம்டம்ஸ் அரிப்பு எதாவது ஏற்பட்டதுன்னா உடனே ஒரு தோல் மருத்துவரை அணுகி இது நார்மலான்னு பார்த்துக்கிறது நல்லது. நமக்கு ரேர் தான், பட் இருந்தாலும் நாம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது வரக்கூடிய அந்த கேன்சர்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப கொடுமையான கேன்சர், மேலிக்னன்ட் மெலனோமான்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு உயிர்கொல்லி.
இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சரும பாதுகாப்பு மற்றும் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் உதயசங்கர் அவர்கள். வாங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட என்ன சந்தேகம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ. ஹலோ. யாரு எங்க இருந்து பேசுறீங்க? நான் ரெட்டியார்பாளையம்லேருந்து பேசுகிறேன். பேர் அல்ஃப்ரெடு. ஓகே, உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார். சார் இது அடிக்கடி கையெல்லாம் வேர்க்குது சார், உள்ளங்கையெல்லாம். உள்ளங்கை வேர்க்குது. ஓகே. உள்ளங்கால் வேர்க்குதா? ஆமாம் சார். ஓகே. எப்பயாவது தான் இருக்குது, எப்பயுமே இல்லை சார். ஓகே. இது எந்த டைமில் அதிகமாக இருக்குது? டஸ்ட்டு படம் இல்லை சார், ஆமாம், அந்த மாதிரி அந்த டைமில் மட்டும் தான் சார். ஓகே. இது பார்த்தோன்னா நம்ம ஆங்கிலத்தில் பாமோ பிளான்டார் ஹைப்பர் ஹைட்ரோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடம்பு ஃபுல்லாக வேர்க்காது, உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் அதிகமாக இருக்கும். இதுக்கு எப்போ காமனாக இந்த மாதிரி வேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ஆகிற டைமில் அதுமாரிலாம் அது வேர்க்கலாம். இதனால் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்படுறப்போ, அவங்க பரீட்சை எழுதுகிறப்போ, எஸ்பெஷலி இங்க் பென்லாம் வச்சு எழுதுகிறப்போ, அவங்க அந்த எக்ஸாம் பேப்பர்லாமே நனைஞ்சிடும். நோட்ஸ் எடுக்கிறப்ப அப்படியே அது கலைஞ்சிடும். நிறைய பாதிப்பு இருக்கும். பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கை கொடுக்குறப்ப நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன்னா நம்ம கை வந்து எப்பயுமே கொஞ்சம் ஈரப்பசையோடு இருக்கும், கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதனால் இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சார். இதை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அலுமினியம் குளோரைட் சொல்யூஷன் இருக்குது. அந்த லோஷனை வந்து நம்ம வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அப்ளை பண்ணால் ஓரளவுக்கு குறையும். அதே போல் இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா, இந்த இந்த சுரப்பி இருக்குது பார்த்திங்களா, நம்ம வேர்வை சுரப்பி, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு தண்ணீரில் வந்து இந்த டைரக்ட் மின்சாரம் பாய்ச்சி அந்த கையும் காலையும் வந்து நம்ம அந்த ஒரு கை ஒரு எலக்ட்ரோட்லேயும் இன்னொரு கை இன்னொரு எலக்ட்ரோட்லேயும் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது ஒரு அளவுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதே கூட இன்னும் கிளைகோபெரலேட்டுன்னு ஒரு மருந்து போட்டு பண்ணலாம். இது நீங்களாக பண்ண முடியாது, நீங்கள் மருத்துவரை அணுகணும். அயன்டோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும். இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கலாம். பொட்டிலினம் டாக்ஸின், பொட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஜெக்ஷனை நாம் அந்த கையில் நம்ம செலுத்தணும் அப்படின்னா அந்த சுரக்கிறது வந்து ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு குறையும். அந்த தொந்தரவு உங்களுக்கு அப் டு ஒரு 6 months இருக்காது. அதன் பிறகு திரும்ப ஏற்படலாம். நிரந்தர தீர்வுன்றது இதுக்கு இல்லை. பட் எமோஷ்னலாக ஆகாமல் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி இருந்தோம்னா நிச்சயமாக அது கண்ட்ரோல் பண்ணலாம் சார். இது எதனால் சார் வரும்? அதுதான் உங்களுக்கான அந்த வேர்வை சுரப்பி இருக்கு இல்லையா, அதுக்கான நரம்பு மண்டலத்தில் சில சேஞ்சஸ் ஆகுது சார். அந்த வேர்வை சுரப்பி வந்து அந்த கையிலையும் காலையும் இருக்கிறது மட்டும்தான் அந்த நரம்பு மண்டலம். அது வந்து டிஃப்ரெண்ட்டான நரம்பு மண்டலம், அது கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம இந்த வெயிலாலேயோ இந்த சூடால் வர்ற வேர்வை மாதிரி கிடையாது. அது நம்ம ஜில்லுன்னு இருக்கிறப்ப கூட நம்ம கை கால் வேர்க்கும் அது இல்லையா? ஆமாம், அதுதான். அப்புறம் சார் இப்போ இந்த மந்த்ல இருந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்க மாதிரி சார். இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை. ஓகே. இந்த மந்த்து தான் சார் அது மாதிரி போனது. ஓகே. என்ன வயசு இப்போ உங்களுக்கு? 35 சார். 35. இந்த டேண்ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் லைனை தாண்டி வெளியே இருக்கா இல்லை ஹேர் உள்ளாரே முடி உள்ளாரே இருக்கா? முடிய உள்ளாரே இருக்குது. ப்ராபப்ளி உங்களுக்கு வேறு எதாவது அலர்ஜிஸ் இருக்கா? உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அது மாதிரி எதாவது இருக்கா? இல்லை சார், அது மாதிரிலாம் இல்லை சார். ஓகே. அதாவது காலையில் இருந்த உடனே ஒரு 10 வாட்டி தும்மல் வருது அந்த மாதிரி எதாவது இருக்கா? அது மாதிரிலாம் இல்லை சார். ஓகே. இல்லை இந்த டஸ்ட்டு பட்டுதுன்னா கொஞ்சம் வேர்வை வருதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு கேட்டேன். ஓகே சார். ஓகே. ஸோ இந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகி உங்களுக்கு இதை போல் அலர்ஜிஸ் ஏற்படலாம். என்னென்ன ஸ்கின்னில் வரலான்னு சொன்னால், அதே போல் நம்ம ஸ்கேல்பில் இந்த மாதிரி அலர்ஜி வந்ததுன்னா செபோரிக் டெர்மடைட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு அந்த கீட்டோகோனசோல் ஜிங்க் பைரித்தோன் பேஸ்டு ஷாம்பூஸ், அதை நம்ம வாரத்துக்கு 2 நாள் அந்த ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தலையை வச்சுருந்துட்டு அதன் பிறகு நம்ம கழுவிட்டுட்டோன்னா இது நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார். அரிப்பு இருக்குது அதுக்கு? எது அது ஹேர் ஃபால்லாம் ஆகாதா சார்? அது ஹேர் ஃபால் ஆகாது. டேண்ட்ரஃபால் ஹேர் ஃபால் ஆகாது. அரிப்பு இருக்குங்களா உங்களுக்கு? அப்போது இல்லை சார், அந்த டேண்ட்ரஃப் இருக்கும்போது மட்டும் தான் சார் அரிக்குது. அதான் அந்த டைமில் இந்த ஷாம்பு போட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். அதையும் தாண்டி அரிப்பு இருக்குது அப்படின்னா இந்த செட்ரிசின், அவில் போன்ற மாத்திரைகளை நாம் பயன்படுத்தி அந்த அரிப்பை டெம்பரரியாக நம்ம குறைச்சிக்கலாம். சரிங்க சார். ஓகே சார், நன்றி சார். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் ரமேஷ். உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் ரமேஷ் சார்.
சார் ஸ்கின் சம்மந்தமா எந்த கேள்வி எனக்கு கேட்கலன்னா கேட்கலாம் கேளுங்க. சார் எனக்கு வயசு ஒரு 50 ஆகுது. ஓகே. எனக்கு இன்ன வரைக்குமே முகப்பொரு வந்ததுன்னா இருக்கு. இன்னும் சின்ன பிள்ளைவே இருக்கீங்க நீங்கள். சில பேருக்கு அப்படி இருக்கலாம் சார். நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஒரு 12-13 வயசில் ஆரம்பிக்கிறது வழக்கமாக ஒரு 21-22 வயசில் குறைஞ்சிடும். இது ஹார்மோன் சேஞ்சஸால் ஏற்படக்கூடிய ஒரு இந்த மாற்றம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் எண்ணெய் பசை ஜாஸ்தியாக இருக்கிற டைப்பாக இருக்கலாம். ஸோ எண்ணெய் அதிகமாக தான் வழியுங்க. ஓகே, இது ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் தோல் மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணிட்டீங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே போல் ஃபுட் டைப்ஸும் சொல்கிறாங்களா? என்னென்ன புரியல? லேசர் சிகிச்சைலாம் சொல்கிறாங்களா சார்? அது மாதிரி லேசர் சிகிச்சை வந்து இதுக்கு கிடையாது சார். லேசர் சிகிச்சை வந்து நம்ம அந்த முகப்புறவால் ஏற்படுற தழும்புகள், முகப்புறவால் ஏற்படுற அந்த நிறம் மாறுது இல்லையா, இந்த சில பேர் கருப்பம், அது எல்லாமே நம்ம லேசர் சிகிச்சையால் நம்ம குறைக்கலாம். பருவுக்கு வந்து என்ன சார் பண்ணலாம்? இதுக்கு அதான் உங்களோட எவ்வளோ பருவம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ட்ரீட் பண்ணுறோம். நிறைய இருக்குது அப்படின்னா ரெட்டினாய்ட்ஸ்ன்னு இருக்குது, அந்த மருந்து ஆரம்பிக்கலாம். மாடரேட்டாக இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அந்த அசித்ரோமிசின், டாக்ஸிசைக்ளின், அதே போல். அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம காலையிலையும் மாலையிலையும் உங்கள் முகத்தில் தடவுறதுக்கான மருந்துகள் இருக்குது, ஜெல்ஸ் இருக்குது. அதை நம்ம போட்டோம்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி க்யூர் பண்ணிடலாம் சார். சார் அப்புறம் உணவுகளை ஏதாவது மாற்றம் பண்ணணும்? உணவு மாற்றம் பார்த்திங்கன்னா நம்ம முகப்பொரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹை கார்போஹைட்ரேட்டட், அதாவது சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகளை நிச்சயமாக தவிர்க்கணும். அதே போல் முடிந்த அளவுக்கு இந்த பால், தயிர், இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதை அவாய்ட் பண்ணாமல் இந்த பொருட்கள் வரத்தை குறைக்கலாம் சார். நன்றி நன்றி நன்றி. சார், அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க சார், வாங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? நான் காட்டேரி குப்பத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? சார் வணக்கம் சார், என் பேர் பாண்டியராஜ் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், பையனுக்கு வந்து ஷூ போடுறது அந்த காலில் அடி பாதத்தில் வந்து அப்படியே முட்டையாக கொப்பளம் மாதிரி வந்து உடஞ்சி போகுது சார். ஓகே, என்ன ஷூ போடுறீங்க? லெதர் ஷூ போடுறீங்களா? ஸ்கூல் பையன் சார், ஸ்கூல் ஷார்ட் ஷூ போடல, அந்த ஹீட்னால அந்த மாதிரி ஆகுது என்னன்னு தெரியல. ஓகே. 14 வயசு ஆகுது சார் அந்த பையனுக்கு. எப்போலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது அவருக்கு? இது ஒரு மாசமா 2 மாசமா இருக்குது. இது அப்படியே சின்னதாக இருக்குது, கொப்பளம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். கொப்பளம் வந்து எந்த இடத்துலலாம் இருக்குது சார் அவருக்கு? அது காலில் இருந்து. ஹலோ 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 கட் ஆயிடுச்சு சார். இருந்தாலும் நான் விளக்கத்தை கொடுத்துறேன். இது அவர் சொல்கிறது பார்த்தோம்னா, ஒன்று அலர்ஜியால் ஏற்படலாம். நம்ம காட்டன் சாக்ஸ் பயன்படுத்துறது நல்லது. சில சமயம் நைலான் சாக்ஸ் போட்டாலும் இல்லை, அது இல்லாமல் கலர் சாக்ஸ் போடுறப்போ அதில் இருக்கிற அந்த சாயத்தால் கூட அலர்ஜி ஏற்படலாம். இன்னொன்று இந்த லெதர் ஷூ போடுறப்போ லெதர் ப்ராசஸ் பண்ணுறது, இந்த டேனிங் ஆஃப் த லெதர் ப்ராசஸ் சொல்லுவோம், அதில் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்ன்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதனால் கூட நிறைய அலர்ஜி ஏற்படலாம். ஸோ இது அலர்ஜியால் இருந்ததுன்னா சின்ன சின்ன கொப்பளமாக ஏற்படலாம். அது வந்து அரிப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஃபுட்வேர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபுட்வேர் போட்டுட்டு நாம் ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான தீர்வு உண்டு. இதில் என்ன பிரச்சனைனா, ஸ்கூலில் வந்து ஷூ போட்டுட்டு வாங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மருத்துவர் அணுகி இந்த மாதிரி இந்த அலர்ஜி இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் போய் ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா ஸ்கூலில் ஒத்துக்குவாங்க. சில சமயம் ரொம்ப டைட் ஃபிட்டிங் ஃபுட்வேராக இருக்கலாம், ஷூ சின்னதாக இருக்கலாம். இப்போ 2 மாதமாக தான் இருக்குன்றார், கொஞ்சம் பையன் வளர்ந்து கால் உராயறதால கூட அந்த ஃப்ரிக்ஷன் பிளிஸ்டர்னு சொல்லுவோம், அதனால் கூட கொப்பளம் ஏற்படலாம். இது வந்து நம்ம பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. நான் ராஜகோபால் வெள்ளிங்கூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் ராஜகோபால் சார். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். இது இந்த தலையிலலாம் பொடுகு மாதிரி வந்து வெள்ளை வெள்ளை. ஓகே, எத்தனை வயசு சார் இப்போ உங்களுக்கு? லேடிஸ் டாக்டர். புரியல. லேடிஸ்க்கு. லேடிஸ்க்கா? ஓகே, என்ன வயசு இருக்கா உங்களுக்கு? டாக்டர் எனக்கு சரியாக கேட்கல. சரி, பொடுகு இருக்குன்றீங்க இல்லையா, தலையில் பொடுகு லேடிஸுக்கு இருக்குன்றப்போ அது வந்து ஒன்று சாதா பொடுகாக இருக்கலாம், ரொம்ப எக்ஸ்டென்சிவ் அதிகமாக இருக்குது அப்படின்னா தலையில் ஏற்படுற ஒரு சொரியாசிஸ் வியாதியாக இருக்கலாம். எதுவுமே பயப்பட தேவையில்லை, எல்லாமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். தலைமுடியை தாண்டியும் வெளியே வருது அப்படின்னா அது தலையில் ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் வியாதியாக இருக்கலாம். தலைமுடிக்குள்ளார தான் இருக்குது, ரொம்ப
பெரிய பக்கையாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருக்குன்னா அது சாதா டேண்ட்ரஃபாக தான் இருக்கலாம். சாதா டேண்ட்ரஃப் இருக்கிறப்போ வாரத்துக்கு 2 நாள் அவங்க வந்து தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிக்கிறப்போ மருந்து இருக்கிற ஷாம்பூஸ் இருக்குது. கீட்டோகோனசோல், ஜிங்க் பைரித்தோயான், இல்லைன்னா சைக்ளோபைராசோலமைன், இதுமாரி இந்த ஷாம்பு பேஸ்டு மருந்து இருக்குது. இது ஃபஸ்ட்டு அவங்க தலையில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதன் பிறகு அவங்க வாஷ் பண்ணாங்கன்னா கழுவினாங்கன்னா நல்லாவே குறைஞ்சிடும். இது முதல் ஒரு மாதம் வாரத்துக்கு 2 நாள் போட்டுட்டு அதன் பிறகு மெயின்டெனன்ஸ் வந்து அந்த ஷாம்பு வந்து வாரத்துக்கு 1 நாள் போடணும். அரிப்பு இருந்ததுன்னா அதுக்கான அந்த அரிப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாத்திரையும் அவங்க போட்டுக்கலாம். இது பண்ணாலே மிளகு அளவில் டாக்டர் மாதிரி வருது. மிளகு அளவில் இருக்கு சார். மிளகு அளவில் கொப்பை மேலே வருது டாக்டர். மேலே எங்கே தோலில் வருதா தலையில் வருதா? ஷோல்டரில் ஷோல்டரில் வருது. இதுதான் நீங்கள் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து அது பருவாக இருக்கலாம். அதுவும் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸால் ஏற்படக்கூடிய இந்த பருவாக இருக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மாத்திரைகள் ஆயின்மெண்ட் போட்டு குறைக்கலாம். இது பருன்றது வந்து முகத்தில் மட்டும் வரக்கூடியது இல்லை. எங்கெல்லாம் எண்ணெய் சுரப்பு ஜாஸ்தி இருக்கோ தலை, முகம், கை, இந்த ஷோல்டர்ஸு, அப்பர் செஸ்ட், அப்பர் பேக், இது எல்லா இடத்துலையுமே இது வரலாம். ஸோ இது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது பரு மற்றும் டேண்ட்ரஃப் சேர்ந்த மாதிரி இருக்குது. இது ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிடலாம் சார். கேட்கல, நீங்கள் பேசுகிறது சரியாக கிளியராக கேட்கல. நீங்கள் இப்போ அந்த கொப்பளம் வருது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது டாக்டர். வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை கிடையாதுன்னா அது உடம்புல ஏற்படுற பருவாக இருக்கலாம். அதுக்கான க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்க, நம்ம அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வாங்க. நாம் அது என்னென்னு பார்த்துட்டு, கதிர்காமத்தில் இருக்குது இல்லையா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி, நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அதை நாம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கான மருந்துகளை நாங்கள் எழுதி கொடுத்துறோம். டோர் நம்பர் என்ன டாக்டர்? இது 12ஆம் நம்பர். ஸ்கின் ஓப்படி வந்து தோல் ஓப்படி வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கடைசியில் இருக்கும். 12ஆம் நம்பர். நன்றி டாக்டர். நன்றி 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 மேடம். சார், அடுத்த காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நான் விஐபி நகர்ல இருந்து ஐயனாரப்பன் பேசுறேன். உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் என் பொண்ணுக்கு இப்போ திடீர்னு வந்து முகத்துல எல்லாம் புள்ளியா ஒரு முகப்பொரு மாரி வந்துச்சு. சரி சார். அதுக்கு இல்லாம நாக்குக்கு எதையும் சில ஒரு மாதிரியான சின்ன ஒரு காயம் மாரி வந்துருக்கு சார். எதனால வந்துருக்கு? நாக்கு கீழே காயம் இருக்கா? சின்னதாக இருக்குது. ஓகே. அக்கின்னு சொல்கிறாங்க. அக்கி கிடையாது சார். அது அக்கிக்கு ஆனால் வாய்ப்பு கம்மி. இப்போது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது சார்? இப்போது அவளுக்கு 18 தான் சார். 18 ஸ்டார்டிங் ஆகுது சார். 18 வயசு. ஓகே. 18 வயசில் பரு வர்றது நார்மல் தான் சார். இப்போ நம்ம பரு பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நாம் அந்த பருவை வந்து உங்கள் பொண்ணை வந்து நம்ம ஓப்படி அழைச்சிட்டு வந்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மருத்துவம் தேவையோ அதை நம்ம பண்ணோன்னா ஃபுல்லாக அந்த பருவை குறைச்சிடலாம் சார். நீங்கள் வாயில் வந்து நாக்கு கீழே புண்ணு வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது மோஸ்ட் லைக் உங்கள் மகள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறாங்க ஐயா? குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறோம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம் பத்தாது ஐயா. தூக்கம் கம்மியாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் வரலாம். இதில் வந்து ஆஃப்டர் ஸ்டோமடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆஃப்டர் சல்சர். காரமான பொருள் எதுவுமே சாப்பிட முடியாது. ஏன்னா வாயில் சின்னதாக புண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் இருக்குது. ஸோ அவங்க வந்து நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் இந்த பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி விட்டமின் மாத்திரை சாப்பிட்டங்கனாலே இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக குணமாயிடும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்களால எதுவும் காரமான பொருள் சாப்பிட முடியாத டைமில் இந்த மருத்து போகிற மாதிரி ஜெல் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த டைம் அந்த ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒழுங்காக தூங்கினாங்களே இது சரியாயிடும். சாப்பாடு முறையில் எது சார் சாப்பிடலாம்? சாப்பாடு முறையில் அதான் சார், பேலன்ஸ்டு டயட். அவங்க நீங்கள் வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ நீங்கள் எப்பயுமே ரொட்டீனாக சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட்டுட்டு போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு நைட்டு ஒரு 8 மணி நேரம் தூங்கினீங்கனாலே இதுக்கான எல்லா தீர்வும் வந்துடும். ஆமாம். நெத்தியில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கணத்துலேயும் கொஞ்சம் முகப்பரு அதிகமாக. ஆமாம், அதான் சார். பரு ஏற்படக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தில் நெத்தி, கன்னம், சின்ன இங்கே ஏற்படலாம். கைகளில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் அந்த ஆர்ம்ஸில், செஸ்ட்டில் இருக்கலாம், அப்பர் பேக்கில் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து முகப்பொரு ஏற்படக்கூடிய காமனான இடங்கள் சார். ஸோ கரெக்டான இடத்துல தான் பரு தான் வந்திருக்கு. ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் சார். அவங்க அதை கை வச்சு கீழே வேணாம்னு சொல்லுங்கள், சீடு இருக்குன்னு அழுத்தி எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள். அதெல்லாம் செஞ்சால் தழும்பு அதிகமாகிடும். இதுனா முடியும் கொட்டிக்கிட்டு இருக்கு சார். அது ஏதாவது? ஓகே, முடி கொட்டுது. இப்போது அங்கே மகள் அங்கே இருக்காங்களே, அவங்க பக்கத்தில் இருக்காங்களா?
இல்லை சார். இல்லை, ஏன்னா சில சமயம் காலேஜ் போயிருக்கேன். காலேஜ் போயிருக்காங்க. ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா சில ஹார்மோனல் பிரச்சனையால் கூட இது எல்லாமே சேர்ந்து வரலாம். பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது, பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சிண்ட்ரோம் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா சில சமயம் அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரெகுலராக இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் எடை கூடுதலாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து கூட உங்களுக்கு ஒன்றாவே வரலாம். இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை, இந்த முடி உதிர்தல், இந்த பரு, இது எல்லாமே சேர்ந்து கூட வரலாம். ஸோ நாம் பார்த்தோம்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம வெறும் பருவை மட்டும் ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம கரெக்ட் பண்ணோன்னா இதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்குங்க. ஒரு முறை நீங்கள் நமக்கு கதிர்காம மருத்துவக் கல்லூரிக்கு அழைச்சிட்டு வாங்க. நம்ம தேவைப்பட்டால் அந்த ரத்த டெஸ்ட்லாம் கூட பார்த்துட்டு நம்ம அதை ஏதோ ஸ்கேன் எதாவது பண்ணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார், அடுத்ததுக்கு நன்றி சார். அடுத்த காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. டாக்டர், எனக்கு என்ன டவுட்னா, ஒரு வகையான நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க, அவங்களுக்கு வயது வந்து 73 ஆகுது. அவங்களுக்கு வந்து இந்த எதிர்கழிக்குது, அதாவது எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி எரிச்சல் பிளஸ் எதிர்கழிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்? அவங்க பொதுவா ஆயிலி ஐட்டம்ஸ் அப்படிங்கறதே சாப்பிட்றது இல்லை. சரிம்மா, நான் ஒரு தோல் மருத்துவர் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கேட்டிங்க, ரொம்ப அருமையான ஒரு சஜஷன். அவங்க வந்து ரொம்ப செடன்ட்ரியாக இருப்பாங்க, அதுவும் ரொம்ப நடக்காமல் இருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நடக்க வைங்க, நடக்க வச்சு உடல் எடையை குறைங்க. அது குறைச்சிட்டு அடுத்தது மற்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்னா இந்த நெஞ்சு எரிச்சல், ஏன்னா இது பார்த்திங்கன்னா அசிடிட்டியால் வருதுமா. ஸோ அது குறைக்கிறதுக்கான அடுத்த இது வந்து வழிவகை பார்த்திங்கன்னா எண்ணெய் காரம் இந்த இருக்கிறது வந்து நம்ம குறைச்சிடணும் சாப்பாட்டில். ஸோ இதை பண்ணிவிட்டு மருத்துவர் அணுகி அதுக்கான இந்த ஆன்டாசிட்ஸ், இந்த நிறைய இந்த ஓமிப்ரோசோல், ரேபிப்ரோசோல், அது போல் சில மருந்துகள் இருக்குது. அது வந்து இந்த ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறுற வரைக்கும் அந்த மருந்துகளை நாம் எடுக்கணும். அப்போ தான் அந்த புண்ணு ஃபுல்லாக ஆறும். அது வந்து ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் ஆகலாம். ஸோ நம்ம 2 நாள் போட்டுட்டு மாத்திரை போட்டு அதை நிறுத்துற மாதிரி ஒரு கண்டிஷன் கிடையாது. நான் ஒரு தோல் மருத்துவர் தான், இருந்தாலும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். டாக்டர், அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு ஸ்கின் ரிலேட்டடா. அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு மாதிரி சொர சொர அப்படின்னு இருக்கு, ஒரு மாதிரி கருத்த நிறமாவும் இருக்கு. அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, சுகர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த சுகர் இருக்கிறதுனால ஸ்கின் இப்படி ஆகுமா, சொர கருத்த நிறமா இருக்குமா? அவங்க என்ன வயசு சொன்னீங்கம்மா நீங்க? 73. 73 பனிக்காலத்தில் நிச்சயமாக சொர சொரன்னு இருக்கிறது இயல்பு தான். சுகரால் நிறைய ஸ்கின் பாதிப்பு ஏற்படலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சுகரால் ஏற்படுற ஸ்கின் பாதிப்பு மாதிரி இல்லை. மெயினாக பனிக்காலத்தில் வயது முதிர்ந்த காலத்தால் ஏற்படக்கூடிய ஸ்கின் சேஞ்சஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் மாதிரி தடவிக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பத்துலேருந்து கேட்குறீங்களா, கவனிக்கிறீங்களா இல்லையா? இப்போதான் வச்சிங்க. ஓகே. ஏன்னா நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் அதுதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த பனிக்காலத்தில் எப்படி ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் வச்சு பண்ணி ஈரப்பசையோட பார்த்துக்கலான்னு நீங்கள் பண்ணிக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி சார். அடுத்த காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கர்மாபுரம் சார் மேடம். உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார், உங்கள் பேர்? சார் முருகன் சார். சொல்லுங்கள் முருகன். நான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன் சார். சரி. இது தலையில் வந்து கேப் போட்டுனுங்களா சார், பண்டவர் டியூட்டி. ஓகே. மண்டெல்லாம் அரிக்குது சார், ஆனால் கேப் போட்டாகணும் சார். ஓகே. கேப்பு என்ன கேப் போடுறீங்க நீங்கள்? பிளாஸ்டிக் சாதா கேப்பு தான் சார். அதான் நீங்கள் அது வந்து காட்டன் தானே? ஆமாம் சார். ஓகே. உங்கள் டியூட்டி படி நீங்கள் கேப் போட்டு தான் ஆகணும். பட்டு உங்கள் மண்டை அரிக்குதுன்றப்போ நீங்கள் சம்டைம்ஸ் அது என்ன ஆகுனா, நீங்கள் அந்த கேப் என்ன நிறத்தில் இருக்குது? கருப்பு இல்லை சார். கருப்பு கலர். இப்போது அந்த என்ன ஆகுன்னா தலையில் வந்து உங்களுக்கு வேர்வை சுருக்கும் இல்லையா கேப் போடுறப்போ? ஆமாம். இப்போது அந்த கேப்பில் இருக்கக்கூடிய அந்த சாயம் இருக்கு இல்லையா, அதுவும் வேர்வை கலந்து கூட உங்களுக்கு இந்த அரிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ நீங்கள் இப்போது புரியல. முடி கொட்டுறது இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கேப் போடுறதுக்கும் முடி கொட்டுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் கிரிக்கெட் பார்க்குறப்போ ஹெல்மெட் போடுறதால முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இல்லை.
இது வந்து ஆண்களுக்கே ஏற்படக்கூடிய முடி உதிர்தலாக இருக்கலாம், நான் பார்க்காம சொல்ல முடியாது. பட் இப்போ கேப் போடுறப்ப அரிப்பு குறைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லேயர் ஆஃப் துணி, நீங்கள் ஒயிட் கலரில் ஒரு துணி மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கல் கேப் மாதிரி நீங்கள் ஒன்று போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த கேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பு கம்மி சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. டாக்டர் காலர் இன்னொருத்தவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ மேம், குட் மார்னிங். உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நாங்கள் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுறோம் சார். இந்திரா காந்தி மெடிக்கல்லையே ஒர்க் பண்ணுறீங்களா? அங்கே நேராக என்ன பார்க்கலாமே. பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு பேசணும். சரி, சொல்லுங்கள். தங்கச்சி பொழுது மாதிரி நாங்கள் வரோம் சார். சரி. அது வந்து ஹெட்ல இருந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி பெருசா ஆகும். ஓகே, ஒன்றும் இல்லை. நீங்கள் நாளைக்கு பாப்பாவை ஓப்படி கூட்டுவாங்க, நானே பார்த்துட்டு என்ன மருந்து கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்றேன். உங்கள் பேர்? விஜயஸ்ரீ சார். விஜயஸ்ரீ சார். விஜயஸ்ரீ. ஓகே 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 ஓகே. நீங்கள் பாப்பா நாளைக்கு அடிச்சிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறேன். டாக்டருக்கும் சார் எதனா சாப்பிட்டா ஒரு அலர்ஜி ஸ்கின் ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு சார். ஓகே, ஏதாவது ஒத்துக்காத பொருள் சாப்பிட்டா ஸ்கின் தண்டிச்சு போகுது இல்லையா? அப்படியே முகம் ஃபுல்லாக அப்படியே ரெட் ஆகிடுச்சு. ரெட் ஆகுது. அது அந்த டைமில் வந்து உதடு வீக்கம் எதாவது இருக்கா? என்ன சார்? உதடு வீங்குதா அந்த டைமில்? அதெல்லாம் கிடையாது. ஏதாவது மூச்சு திணறல் அது போல் ஏதாவது ஏற்படுதா? அந்த மாதிரி ஆகிடுச்சு. அந்த மாதிரி இல்லை. எப்போனா மைல்டான அலர்ஜி தான் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த ஃபுட் அலர்ஜி சிவியராக கூட இருக்கலாம். சில சமயம் ரொம்ப நான் சொல்கிற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே டேஞ்சர் சிம்டம்ஸ். உதடு வீங்கிறது, நாக்கு தடிச்சு போகிறது, மூச்சு கஷ்டம் ஏற்படுறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே போயிட்டு டாக்டருக்கு காட்டி ஊசி போடணும். இது வந்து மைல்டான அலர்ஜி. கம்பளி பூச்சி ஒத்தனம் போல் அங்கங்கே கண்டு வீங்கும். இந்த எந்த பொருள் சாப்பிட்டா அது ஒத்துக்கலையோ நம்ம இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இன்கேஸ் அது அலர்ஜி வருது அப்படின்னா இந்த ஆன்டிஹிஸ்டமின், செட்ரிசின், லிவோசெட்ரிசின், ஃபெச்சஃபெனடின் அது போல் நிறைய இருக்குது. அது போட்டு அதை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாமா. நன்றி நன்றி. ஓகே சார். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சரும பாதுகாப்பு மற்றும் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் உதயசங்கர் அவர்கள். வாங்க தொடர்ந்து அவங்ககிட்ட பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க, உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நாங்கள் ஐஜிஎஸ்டியில் தான் வேலை செய்கிறேங்க சார். சொல்லுங்கள். அக்கௌண்ட் 6ல இருக்குங்க சார். எனக்கு ஒரு வாரமாகவே உடம்பு ஃபுல்லாகவே ஊறுது. ஓகே. சொரிஞ்ச உடனே அப்படியே அரிப்பு அதிகமான உடனே அப்படியே பிளாக்காக வருது. டாக்டர் அது மாதிரி. ஓகே. உடம்பு ஃபுல்லாகவே ஊறுது. நான் நான்வெஜ்ஜே எடுத்துக்கவே இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக. அதனால நமக்கு எதாவது எஃபெக்ட் ஆகுதுன்னுட்டு. அரிப்பு எப்போ அதிகமாக இருக்குது? காலையில் இருக்கா, ராத்திரி இருக்கா? சார், நான் ஈவினிங் நல்லா ஒரு 6 இங்கேருந்து வேலையை விட்டு போனோன்னே 6 மணி வந்து அதிகமாக வருது. ஆனால் எனி டைம் இருக்கு. நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், தெரியக்கூடாது. ஓகே, வேலை டைமில் தெரியல, அப்புறமா அதிகமாக தெரியும். நைட் எல்லாம் ஊறுது. அவில் மாத்திரையும் போட்டேன். அவில் மாத்திரை போட்டேன், கேட்கல. வீட்டில் வேறு யாருக்கா இருக்காமா அந்த மாதிரி? எனக்கு வந்து என் பொண்ணு என் பக்கத்தில் பிடிக்கல, அவளுக்கும் வருது. அவள் காலேஜுக்கு கிளம்புறாங்க. சரி. ஸோ உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு மட்டும் இருக்குன்னா இது வந்து ஒரு தொத்தக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கலாமா, ஸ்கேபிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கலாம். இது ஈஸியாக குணப்படுத்தலாம். இது பெர்மெத்திரின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து நீங்கள் இன்றைக்கி நைட்டு நீங்கள் உங்கள் மகள் 2 பேருமே இன்றைக்கி கழுத்தில் வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு ஆமாம் மறுநாள் வாஷ் பண்ணிடணும். திரும்ப ஒரு வாரம் பிறகு நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை திரும்ப ரிப்பீட் பண்ணணும். இது நீங்கள் உங்கள் மகள் 2 பேருமே சைமல்டேனியஸாக செய்யணும். இது பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் இந்த அவில் மாத்திரை போட்டிங்க இல்லையா, அந்த அவிலில் செட்ரிசின் மாத்திரையை ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 வாரம் போட வேண்டியிருக்கும். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. எஸ் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வெண்புள்ளி அப்படின்றது இருக்குல்ல சார், அது வந்து ஒரு தொற்று நோயா, அது எப்படி ஏற்படுது? வெண்புள்ளி என்றது வந்து ஒரு ஜென்ரலி மிஸ் அண்டர்ஸ்டுட் கான்செப்ட். வெள்ளை கலரில் நிறைய விதமான வியாதி வரலாம், நிறைய இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஜென்ரலாக எதுக்கு பயப்படுவோம், எதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னா நம்ம தோல் நோயின்னு சொல்கிறக்கூடிய இந்த குஷ்டரோகம். ஸோ எந்த வெள்ளையாக இருந்தாலும் அது இந்த லெப்ரசியாக இருக்கலாமோ, இந்த தோல் நோயாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது லெப்ரசி இஸ் ஒன் டிசீஸ் விச் இஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள். முழுக்க குணப்படுத்தக்கூடிய சில வியாதிகளில் தோல் நோய் ஒன்று. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெண்தேமல் கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும்.
ரொம்ப என்ன பால் நிறத்தில் இருக்காது வெள்ளைத்தேமல், ஒரு லைட் கலரில் இருக்கும். ஓகே. இனிஷியல் அதுலேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இனிஷியலாக இந்த டியூபர்குலாய்ட் லெப்ரசின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல உணர்ச்சியும் கம்மியாக இருக்கும். நம்ம கிள்ளி பார்த்தாலோ தொட்டு பார்த்தாலோ அது கொஞ்சம் மறுத்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஆரம்ப காலத்துலேயே வந்தால் ஈஸியாகவே நம்ம குணப்படுத்திடலாம். ஒரு 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 12 மாதங்கள் தான். அது 3 விதமான மாத்திரை தான், அழகாக போட்டு க்யூர் பண்ணிக்கலாம். அதனால் அந்த காலத்தில் சினிமாவில் காட்டின மாதிரி ஒரு கை கால் மடங்கி போய் ஒன்று நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஸோ அது வந்தாலும் ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா உடனே மருத்துவமனைக்கு வந்துடணும். இன்னொன்று ஜென்ரலாக எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டிலிகோன்னு சொல்லுவோம், வெண்தேமல் நோய். அது வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க. அது குஷ்டத்துக்கு வந்து சம்மந்தம் இல்லை. அது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்பில் இருக்கிற எதிர்ப்பு அணுக்கள் நம்ம கலர் உற்பத்தி பண்ணுற அணுக்களுக்கு எகென்ஸ்டாக செயல்பட்டு உடம்பில் சில இடங்களில் அந்த கலர் உற்பத்தி பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ விட்டிலிகோன்னு நம்ம அதை சொல்லுவோம். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சில பேருக்கு கை காலில் மட்டும் இருக்கும், சில பேருக்கு உதட்டில் இருக்கும், சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாக வரும். ஸோ இதுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த விட்டிலிகோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டைப் 1ல் வந்துடும். அதனால் அவங்க வெயிலில் போனாங்கன்னா அந்த இடம் எல்லாமே சீக்கிரம் தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம பண்ணிட்டோன்னா ஈஸியாக குணப்படுத்தலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா போவா தெரப்பின்னு சொல்லுவோம், அதான் லைட் பேஸ் தெரப்பி. அல்ட்ராவைலட் ஏ, அல்ட்ராவைலட் பி, இது ஒரு ஆல்மாரி மாதிரி இருக்கும். அங்கே உள்ளார போய் நின்னாலே ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா அந்த இடத்துல கலர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. சரும பாதுகாப்பு மற்றும் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. இன்றைய நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர்.